அஸ்ஸலாமு அலைக்கும் தலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் உதவி செய்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சஃபர் மாதம் முதல் வியாழக்கிழமை. இதை ஓதும் வீட்டில் கவலை பிரச்சனை எதுவும் இருக்காது, பர்க்கத் பொங்கி வழியும். இன்று மக்ரிபுக்கு பிறகு இந்த அமலை முடித்தால் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கஷ்டங்கள், பிரச்சனைகள், முசிபத்துக்கள், தரித்திரங்கள் அனைத்துமே நம்மை விட்டு தூரமாக்குகிறான். ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நமது தேவைகளை முன்வைத்து ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் நமது தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். முதலில் நாம் ஓத வேண்டிய சூரா ஃபாத்திஹா. இரண்டாவது சூரா இஹ்லாஸ். மூன்றாவது சூரா நாஸ். நான்காவது சூரா ஃபலக். ஐந்தாம் சூரா ஹாஃபிரூன். ஆறாம் சூரா கௌசர். இதை ஓதினால் கவலைகள் நீங்கிவிடும். ஏழாவது சூரா மிகவும் முக்கியமான சூரா. ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சூரா நசர். எல்லா விஷயத்திலும் அல்லாவிடமிருந்து உதவி வந்துகிட்டே இருக்கும். இந்த 7 சூறாக்களையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதிய பிறகு இந்த சிறப்பான திக்கரை 100 முறை ஓதணும். சுபஹானில்லாஹி வபிஹம்திஹி சுபஹானில்லாஹில் அசீம். இதன் அர்த்தம், அல்லாவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாவை தூயவன் என துதிக்கிறேன். நாவிற்கு கூற எளிதான, தராசில் நன்மையால் கனமானது, இறைவனுக்கு விருப்பமானது. 100 முறை கூறினால் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகை முடிந்தவுடன் இந்த திக்ரை ஓதுவது சிறந்தது. வறுமை வராது, கடன்கள் ஏற்படாது, செல்வத்தால் பர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான். பர்க்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறந்த அமல். இந்த 7 சூறா ஒரு முறை ஓதுங்கள். இந்த திக்கிர் 100 முறை ஓதுங்கள். இதுவே போதுமானது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமைக்குள் நற்செய்தி கிடைக்கும். இந்த அமல்கள் எல்லாம் முடிந்த பிறகு உங்களால் முடிந்தால் சூரா வாக்கியா ஒரு முறை ஓதிக்கொள்ளவும். பணம் தேவை, பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என நினைப்பவர்கள் இந்த வாக்கியா சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசுவதையும் வெறுப்பவர்களாக இருந்தனர். அறிவிப்பவர் அபு ஃபர்ஸா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். திருமதி 153, புகாரி 568. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.